இங்க ஸ்கில்ஸ்க்கான பற்றாக்குறை நிறைய வந்துருச்சு சார். ஒரு 30 வருஷமா நம்ம வந்து கல்வியை பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிட்டோம். ரொம்ப தப்பாச்சே. அதிகமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருமோன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ரொம்ப அதிகமா. பல்லு வளர்க்காத பையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டா அப்புறம் ஊர்ல இருக்கிற மத்த வேலையெல்லாம் யாரையா பாக்குறது? நீட்டு மட்டும்தான் வந்து படிப்பா? பல வேலைகள் இருக்குங்க. கார்பெண்டர் வேலைகள் இருக்கு, அந்த வேலைகள் இருக்கு, இந்த வேலைகள் இருக்கு. வந்து என் வீட்டுல வந்து கேளுங்க, நாங்களே வேலை தர சார் சொல்ல சொன்னேன். ஐயா சாமி சார் అక్కడ వెయిటింగ్ జరగండి 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 జరగండి. எல்லா ப்ரொஃபஷனும் நல்ல ப்ரொஃபஷன் தான். இன்க்ளூடிங் இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா இருக்கு. அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. இன்னைக்கு யாராவது போய் கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா எனக்கு 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. கார்பெண்டர் வேலைக்கு ஆள் இல்ல, உங்க வீட்டு கக்கூசு கழுவுறதுக்கு ஆள் இல்ல. இப்படி வந்து இவ்வளவு வேலைகள் இருக்குன்னு சொல்றீங்களே, தயவு செய்து நீங்க கொஞ்ச நாளைக்கு அந்த வேலை செய்யலாம் சார். அந்த அமைச்சர் பதவி இருக்குல்ல, அந்த பதவியை என்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் நண்பர்கிட்ட அந்த பதவியை கொடுத்துட்டு நீங்க அந்த வேலைக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச தொழில் தானே, செய்ய வேண்டியதானே. ஆமா, குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சரி, அதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கதா நினைக்கிறீங்க? இந்த ஒரு நிமிஷம் இருங்க சார், அதனால பாதிப்பு ஏற்படல. அடிப்படை தொழில்கள் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிட்டாங்க. அடிப்படை வேலை செய்ய ஆட்கள் இல்லைங்கிறீங்க. என்னென்ன வேலைகளை சொல்லுகிறீர்கள்? சொல்லுங்க. முதல்ல வந்து விவசாயம் சார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெதர்ல வந்து டைலர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேமன் வந்து வயரிங், அதுக்கப்புறம் வந்து பிளம்பிங். அதானே பார்த்தேன், அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, ஒரே ஒரு கேள்வி சார். ஃபிட்டர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன் படிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா? யாரை படிக்க வைக்கலாம்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்கள படிக்க வச்சிடலாம் சார். உங்க பையனை மாட்னாடா மானஸ்தே நேரா கேக்குறாரு, நீங்க என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நம்ம தான் சார் படிக்கணும். அத யார் உங்க பையனான்னு கேக்குறாரு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவனை என்ன படிக்க வைக்க போறீங்க சார்? அதாவது நான் அவன் விருப்பத்துக்கு தான் விட போறேன். அவன் இதுக்கெல்லாம் விருப்பப்பட மாட்டான். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. என் வீட்டு புள்ள படிச்சிருக்கான், என் பையனை கொண்டு நான் உள்ள ஒட்டுருவேன் நான். சரிங்களா? இப்போ ஓ வீட்டு பையன், பக்கத்து வீட்டுக்கு பையன், எழுத்து வீட்டுக்கார பையன் எல்லாம் படிச்சு வந்தாண்டாக்க என் பையனுக்கு காம்படிஷனா இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், நானு எல்லாத்தையும் படிக்க வைக்காதீங்க, நீங்களாம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நிச்சயமா இல்ல. எல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் சரியா? இன்னைக்கு டோர் டெலிவரி, ஃபுட் டெலிவரி பண்ற மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. எங்க இருந்து இந்த தகவலை நீங்கள் எடுத்தீர்கள்? சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத, சொன்னாங்க நான் சொல்றேன். பர்சனலா கனெக்டிவிட்டி பண்றதாலே நான் பாக்குறேன். இல்ல நீங்க இல்ல போய் செக் பண்ணுங்க. ஏன்னா இப்படி பொதுவா ஒரு ஒப்பீனியன் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, படிச்சவன்லாம் கடைசியில இந்த வேலை தான் பார்க்க வேண்டியதுங்கிற மாதிரி இருக்கு. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா. உங்க நீ காம்படிஷனுக்கு வராத. நாங்க படிச்சு ஏற்கனவே முன்னேறி இருக்கோம். நாங்க இந்த பிரிவிலேஜ் என்ஜாய் பண்றோம். மத்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருக்கு. உங்க வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டான்ல, உங்க பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, வேலை கிடைக்கல பத்தி நீங்க கவலைப்படுங்க. சரிங்களா? எங்க வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிக்கட்டும், அவனுக்கு வேலை கிடைக்கதா வேலை கிடைக்கலையாங்கிறத பத்தி நாங்க கவலைப்படுறோம். அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. முடிஞ்ச 10 வருடங்களா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சார். எங்க இருந்து சொல்றீங்க? வேளாண் துறையில. இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? வேளாண் துறையில ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கா? வேளாண் துறையில ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, என் நினைவுல இல்ல சார். நான் உங்களுக்கு நினைவுல இல்லங்கிறீங்க, அதுக்கு ஆதாரமும் இல்லங்கிறீங்க. என்ன சின்ன பழத்தனமா பேசிக்கிட்டு? சாரி சகல. நீங்க நம்புறத நான் உண்மைன்னு ஏத்துக்கணும்னா நான் படிக்காம இருக்கணும். அதுக்கு சௌரியமா என்னை படிக்காம இருன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஏழை படிக்காதவனாவே இருக்கணும். அப்பதான் அவங்க எப்பவும் பணக்காரங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிக்காதவங்களை எப்பவும் ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஜாதி பேர்லயும் மதத்து பேர்லயும் ஓட்டு வாங்குவாங்க. அதனாலதான் 1942 டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு, எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். மக்கள் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா தலைவர்களுக்கு அதுதான் உண்மையான பிரச்சனைன்னு சொன்னாங்க. சங்கிகள் என்னன்னா அவ்வாவா அந்த வேலை செய்யணுங்க, நாங்க மட்டும்தான் மேல் இடத்துல வேலை செய்யணும், நீங்க எல்லாம் கிழிசாதீங்க. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம நிர்மல் குமார் அமைச்சர் பாத்தீங்கன்னா அவரும் பேசிக்கிறாரு. ஏன்னா அவரு சங்கீதன நீட்டு தான் படிப்பா, இங்க வந்து பல வேலைகள் பல வந்து படிப்புகள் இருக்கு, அதான் போய் நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லி யாரு இப்ப இருக்கிற நம்மளோட சிஎம் விஜய் இருக்கிறாருல, அவரு பேசுகிறாருங்க. உண்மையாக
ஏன் உண்மைன்னு தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்துலான்னு பாக்குறியா? நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா? சாரி கடங்கரா படிப்பு தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்க நேரடியா வருஷத்துக்கு வரமாட்டாங்க. இங்க பாரு, நான் ஓபனா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். ஆனா நீ பேஷன் நோக்கி போலாமே, அதுதான் முக்கியம் உனக்கு அப்படின்னு சொல்ல வருவாங்க. சமூக கட்டமைப்பு மாறிடக்கூடாது, தனக்கு கீழே உள்ளவன் தனக்கு கீழே தான் இருக்கணும்ன்றதான் அடிப்படை நோக்கமா இருக்கும். ஆனா வெளிப்படை சொல்ல மாட்டாங்க. அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லாம் மூக்க வச்சுட்டாங்க. நம்ம ஆதுவாஜன ஆரம்பிச்சு நம்ம நிர்மகுமார்ல இருந்து பார்த்தனா பிஜேபியோட கண்ட்ரோல் மூலமா பிஜேபியோட அஜெண்டா பார்த்தனா இங்க தமிழ்நாட்டுல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா செய்யல, மொத்தத்தையும் செய்யறாங்க. அதேதான். அப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறது விஜயோட ஆட்சி கிடையாது. இது வந்து ஒரு சங்கியோட ஆர்எஸோட பிஜேபியோட ஆட்சி தான் பார்த்தனா இங்க நடந்துட்டு இருக்கு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? வந்து தமிழுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமா வந்து கல்வி தான் வந்து பெரும் தடையா இருக்குங்கிறது என்னுடைய வாதமா இருக்கு. என்னடா சொல்றாங்க? தமிழ் வந்து தமிழுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமா வந்து கல்வி தான் வந்து பெரும் தடையா இருக்குங்கிறது என்னுடைய வாதமா இருக்கு. ஒரு 4 லைன் பிஎச்டியே முடிச்சவனா 4 லைன் கூட தெரியா எழுத முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் பிஹெச்டி எழுதுறீங்க, பிஹெச்டி முடிச்சு 4 வரை எழுத தெரியாமலா இருக்கா? வரும் மச்சான். வராது. எது வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்குதோ, சொசைட்டி கீழ இருந்து மேல கொண்டு வரதுக்கு பயன்படுதோ, அந்த ஜாபுக்குள்ள மட்டும் வர வேண்டாம்னு சொல்றாங்களே, ஏன் தான் எனக்கு புரியல. உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது, அதானே? இது போன்ற பேசக்கூடிய சங்கிகள் ஒருபோதும் பார்த்தனா பட்டியலின மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பார்த்தனா முன்னுக்கு வரணும் இவன் வந்து ஆசைப்பட மாட்டாங்கடா. இவன் என்ன பண்ணணும், உங்களை எல்லாரும் முடக்க பார்க்கணும். முடக்கிட்டு பெல்ட் போட்டு அவா இருக்காங்க அந்த 3%, அது மட்டும் இல்லாம அந்த பணக்கார வர்க்கம் இருக்குல்ல, இவங்கள தான் வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அது உன்னால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா. உங்களுக்கு கல்வி முக்கியம், எங்களுக்கு கல்வி கட்டாயம். உங்க வீட்டுல ஒரு இன்ஜினியர் இருக்காரு, ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு ஆடிட்டர் இருக்காரு, ஒரு வக்கீல் இருக்காரு, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காரு. எங்க வீட்டுல ஒரு டாக்டர் எங்களுக்கு கட்டாயம் வேணும், ஒரு இன்ஜினியர் கட்டாயம் வேணும், ஒரு வழக்கறிஞர் கட்டாயம் வேணும், சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கட்டாயம் வேணும். நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. கல்வி படிச்சவங்க மட்டும் சாதிக்கலாம் அப்படின்னு இல்ல, படிக்காதவங்க கூட சாதிக்க முடியும். இப்ப இருக்கிறதுல மிகப்பெரிய உருட்டு. காமராஜர் படிச்சாரா, அண்ணா படிச்சாரா, சச்சின் படிச்சாரா, கமல் படிச்சாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமராஜர் படிக்கலன்றீங்க இல்லையா? ஆனா காமராஜரோட அந்த நாலேஜ் அவர் வரதுக்கு, அதை ரூல் பண்றதுக்கு நாலேஜ் வரதுக்கு அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காருன்றது அதையும் போய் படிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி அவர் படிக்கலனாலுமே நம்மள எல்லாரையும் மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புளை படிக்க வச்சது அவர் தான். படிச்சுக்கிட்டா மேல தேர்வுக்கு வர முடியுமான்னு தெரியாது, ஆனா மேல வந்துடலாம். நான் சொன்னது என்னன்னா, எல்லாரும் டாக்டர் ஆனா யார் வந்து கம்பவுண்டர் வேலை பாக்குறது? எங்க ஒருக்கா சொல்லு. எல்லாரும் டாக்டர் ஆனா யார் வந்து கம்பவுண்டர் வேலை பாக்குறது? மாரியம்மா, உன்னை பாக்குறப்ப முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது, நீ பேசுறப்ப வாயிலே குத்தன் போல இருக்குது. அந்த கேள்வி கேட்ட அந்த ஜோவிகா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க நடிகை ஆகணும்னு ஆசைப்படுறாங்களாம். ஏமா எல்லாருமே நடிகை ஆயிட்டாக்கா அப்புறம் யாரதாமா பார்வையாளரா இருக்கிறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அதனால நீங்க நடிகை ஆகாம நீங்க ரசிகரா இருங்க அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய அடிமுட்டாள்தனமோ அதற்கு சற்றும் குறைவில்லாததான் அந்த பாப்பா கிட்ட கேள்வி. ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. தெரியுது உள்ள வந்து அனுப்பும் பொழுது கரெக்டா தற்குறிகளா பார்த்து புடிச்சு உள்ள அனுப்புவாங்க போல் இருக்கு. என்னடா சிரிக்கிற? இல்ல காசோட வந்த எண்ணெய முட்டாள்ன்றிய, காசே இல்லாத சேர்த்து ஒருத்தன் பண்ணி மாதிரி பிறந்துட்டு இருக்கானே, எங்க போச்சு 100 ரூபா? உங்களுடையது உங்க நியாயம், உங்க நியாயம், அவங்க நியாயம், அவங்களுடைய நியாயம். வானம் பூமி, இரவு பகல், சூரியன் சந்திரன், நல்லது கெட்டது, வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. கற்றல் விதி இருக்கலாமே தவிர கற்றல் வதை இருக்கக்கூடாது. நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் பாரு, கமலே படிக்காத மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, படிக்க கூடாதுன்னு கமலே சொல்றாருன்னு. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா பல தற்கொலைகள் வேற குசியாயிட்டாங்க. குசியாயிட்டு, சார் நான் 8வது தான் சார் படிச்சிருக்கேன், சார் நான் 9வது தான் படிச்சிருக்கேன், சார் நான் 10வது தான் படிச்சிருக்கேன், எனக்கு படிப்பே வரலன்னு குசியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, கமல் வேற ஓ நம்ம கேஸ் எல்லாருமே இங்க ஓ நம்மள படிக்காதன்னு கும்பல் சேர ஆரம்பிச்சிட்டாருங்க. சாமி நம்ம பார்த்து பார்த்துட்டு நான் 8th ஃபினிஷ் பண்ணேன். நம்மால விடுங்க. நானும் 9th தான் படிச்சிருக்கேன். நான் 10th ஃபெயில் சார். நான் 7வது பாஸ்ங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா சொல்றது? நீங்க மேக்ஸிமம் டிஸ்கண்டினியூட் 8வது 9வது கிட்ட படிப்பு முக்கியம்னு நான் பேச முடியுமா சார்?
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எல்லாரும் டாக்டர் ஆனா யார் வந்து கம்பவுண்டர் வேலை பாக்குறது? எல்லாரும் வந்து படிச்சு பெரிய ஆள் ஆகணும் இல்ல. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இது என்ன பெரிய பிரமாதம்? நான் அண்ணன் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்தை அடிச்சாரா? அவரை விட உலக புகழ் பெற்ற ஒரு விளையாட்டு வீரன் உண்டா? அவரே சொல்றாரு நான் 10ஆம் தேர்வு எழுத பயந்துகிட்டு போகலன்னு. இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலாறுல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமிரு உன்னை பேச வைக்குது. சார் டிகிரி படிக்கிறதால ஒரு நார்மல் லைஃப் தான் லீட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் வெறும் வேலைக்காகவும் சாப்பாடுக்காகவும் நார்மல் லைஃப் என்று சொல்லுவது என்ன? நீங்க நார்மல் லைஃப்னு சொல்றீங்களா, அது என்ன? சாப்பாடுக்காகவும் வாழ்றதுக்காகவும் மட்டும் வாழ்றது. நார்மல் லைஃப் வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவே நிறைய பேருக்கு பிரிவிலேஜ் லைஃப்மா. இந்த வாழ்க்கை இங்க எல்லாருக்கும் கிடைச்சிடல, ஆனா குறைந்தபட்சம் முதல் கட்டத்துக்கு வரணும்ல, அதுக்கு எனக்கு படிப்பு வேணும்ல. சோஷியல் மீடியால விளையாட்டுத்தனமா படிப்பு ஒண்ணுமே கிடையாது, உங்களை ஏமாத்துறவங்க பக்கம் போகாதீங்க, அவ்வளவு மக்கு பையன். அண்ணே உடனே தானே படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு தான் எல்லாம். படிச்சிடு, அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. நாளைக்கு நீ கீழே விழுந்தீங்கன்னா நீ படிச்ச படிப்பு தான் உன்னை காப்பாத்து. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மேக்ஸ் சப்ஜெக்ட்ல வந்துட்டு கிராஃப் இருக்கும், ஜியோமெட்ரி இருக்கும், ட்ரிக்னோமெட்ரி இருக்கும், சைன் தீட்டா காஸ் தீட்டாலாம் இருக்கும். எல்லாம் முக்கி படிச்சதுதான். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர்னு பாக்கும்போது இது எங்கேயுமே யூஸ் ஆகல. கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. அதை நான் எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணேன். ஏன்னா நீங்க எதையுமே அதுல டீப்பா படிக்க மாட்டீங்க, ஆனா எல்லாத்த பத்தியும் படிப்பீங்க. சிம்பிளா சொன்னா எஜுகேஷன் வச்சு உங்க நாலேஜ் அட்டைன் பண்ண முடியும், நாலேஜ் வச்சு ஸ்கில்ஸ் அட்டைன் பண்ண முடியும், அந்த ஸ்கில்ஸ் வச்சுதான் உங்களால வந்து ஜாப் அட்டைன் பண்ண முடியும், இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் அட்டைன் பண்ண முடியும். அந்த ப்ரொஃபஷனை வச்சுதான் உங்களால மணி அட்டைன் பண்ண முடியும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? நான் MBA HR முடிச்சிருக்கேன். ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? HR இருக்கேன். படிப்பு பலன் அளிக்கலன்னு சொல்ற நீங்க படிச்சதுக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம தெரியுறாங்க நாதாரி பையன். இவங்க எல்லாரும் நான் நல்லா படிச்சுட்டு வந்துருவேன், ஆனா மத்தவன படிக்காத. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டர்ஸா இருக்காங்க, ஆனா மத்தவன பார்த்து படிக்காத அப்படின்னா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு எவனாச்சும் ஒரு கிறுக்கி அவங்ககிட்ட வந்தான்னு வச்சுக்கோங்களேன், வாய்மலே பொம்புன்னு ஒண்ணு குத்துங்க. ஒரு ப்ரிவிலேஜ் குரூப் வந்து படிச்சுட்டு ஒரு 50 மார்க் 60 மார்க் வாங்கிட்டு அதை பெருசா கொண்டாடிட்டு இருந்தாங்க. 50 மார்க் 60 வாங்கிட்டு இந்த மார்க் வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறடா சிங்க குட்டி. இன்னைக்கு எல்லாரும் படிக்க வந்த பிறகு 90 100ன்னு போறப்ப அந்த காம்படிஷன்ல நிக்க முடியாம தங்களோட கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்ப இருக்கிற கல்வியில எங்க கல்வி இருக்கு? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களேன், ஏற்பாடு பண்ணுங்க. நிதி கொடுத்தாதான் நீதியே கிடைக்குது, காசு ஏமா நீ ரொம்ப நல்லா பேச்சு போட்டி பேசிட்டு அது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கமா, நீ ஏன் நல்லா மனசுல இருந்து பேசுமா? இந்த பாடி சோடா அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். எடி செருப்ப நாய். இதான் அவர் சொல்றாரு, பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட்ல அவர் இதைத்தான் சொல்றாரு. உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயோ சத்துணவு திட்டத்திலயோ நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போய் இருக்கிறீங்களா? அரசாங்கம் கொடுக்கிற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை. இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கிறேன். இதை வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க. புகழு என் செல்லமே. ஐயோ, இப்ப இந்த வாதத்தை எல்லாம் கூட விடுங்க. இப்ப உங்க பையனுக்கு வெற்றிகரமான எதிர்காலத்தை எது தரும் நினைக்கிறீங்க? கல்வி தான் சத்துரும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.